சேலத்தில் பார்த்தீங்கன்னா நான் இந்த சுற்றில் இருக்க ஊர் பேர்லாம் பார்த்தேன். நான் ஒவ்வொரு ஊரையும் பார்த்தேன். நான் எல்லாம் பட்டியாக இருக்குது. தௌசம்பட்டி, அஸ்தம்பட்டி, ஆட்டியாம்பட்டி, அம்மாப்பட்டி, சீல்நாய்க்கம்பட்டி, கொண்டலாம்பட்டி, ஆட்டியாம்பட்டி. என்னடா இம்புட்டு பட்டி சேலத்தை சுற்றி இருக்க? நான் நினச்சேன் எங்கள் திண்டுக்கல்லை சுற்றி தான் வெறும் பட்டியாக இருக்கும். திண்டுக்கல்லில் சுற்றி இருக்கிற பட்டியை நீங்கள் கேட்டிங்கன்னா அசந்துருவீங்க. அது மாதிரி பட்டி உள்ள ஒரு மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம் மாதிரி உலகத்தில் எந்த மாவட்டம் கிடையாது. பஞ்சம்பட்டி, மஞ்சம்பட்டி, ரெட்டியப்பட்டி, குட்டியப்பட்டி, செட்டியப்பட்டி, மாங்கரமாவட்டி, புட்டத்தூர் ஆவரம்பட்டி, கோட்டூர் ஆவரம்பட்டி, செட்டியப்பட்டி, ரெட்டியப்பட்டி, குட்டியப்பட்டி, கொசவப்பட்டி, சானார்பட்டி, கசவனம்பட்டி, கருமத்துப்பட்டி, இது மாதிரி ஒரு 200 பட்டி இருக்குது. மீனாட்சி நாயக்கம்பட்டி, கொண்டம் நாயக்கம்பட்டி, சென்னம்ம நாயக்கம்பட்டி அப்படின்ட்டு பூரா பட்டியாக இருக்கும். திண்டுக்கல்லை சுற்றி தான் இவ்வளவு பட்டி இருக்குன்னு பார்த்தா சேலத்தை சுற்றியும் நிறைய பட்டி இருக்குது. இந்த பட்டி என்ற ஊர் அதிகமாக ஒரு ஊரை சுற்றி இருக்குன்னா அது எதை காட்டுகிறது என்று சொன்னால், பட்டினம் என்பது நகரத்தை குறிக்கும், பட்டி என்றால் கிராமத்தை குறிக்கும். அதனால் கிராமத்து மக்கள் அதிகமாக வாழ்கின்ற ஒரு நகரம் எது என்று சொன்னால் அது இந்த சேலம் மாநகரம் தான். அதனால் கிராமத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற ஒரு நகரம் சேலம். அதைவிட ஒரு மிகப்பெரிய சிறப்பு என்னென்னா, லியோனி யாருன்னே தெரியாமல் 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த காலத்தில் எனக்கு முதலில் மேடை அமைத்து கொடுத்து எனக்கு கைதட்டிய ரசிகர்கள் யாருன்னு சொன்னால் செவ்வாய்ப்பேட்டை மாரியம்மன் கோயில் ரசிகர்கள் தான். 22 வருஷத்துக்கு முன்னாடியே லியோனிக்கு கைதட்டி லியோனி யார் என்பதை உலகத்துக்கு காட்டிய ரசிகர்கள் இந்த செவ்வாய்ப்பேட்டை மாரியம்மன் கோயில். நல்ல பேசக்கூடிய மாணவர்கள் தான், நல்ல பேசக்கூடிய குழந்தைகள் தான் வாழ்க்கையில் நல்லா இருப்பாங்க. இந்த உம்முன்னு இருக்கான் பார்த்தீங்களா, ரொம்ப ஆபத்தான பயிலுக. இந்த இப்போ குரூப்புக பாரு, ஒன்று எவ்வளோ ஜாலியாக இருக்குது பாரு. அண்ணே ஆயோ போயா அப்படின்னு நான் ஒருத்தன் வந்தோன்னே பார் அப்படி இருக்கண்ணே. அப்படி இல்லாட்டி இந்த இப்படியே இந்த காலேஜில் வாத்தியார் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கப்ப இந்த இப்படி உம்முன்னு உட்காந்துருக்கான் பார்த்தீங்களா, அவன் கண்டிப்பாக வாத்தியாரை கொலை பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்கான்னு அர்த்தம். கலகலகலன்னு யார் பேசுகிறானோ அவன்கிட்ட வஞ்சமே இருக்காது. ஒரு கூட்டத்தில் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிறவன் கச்ச கச்ச கச்சன்னு இருக்கவன் யாருக்கும் கெடுதலே பண்ண மாட்டாங்க. பொம்பளை பிள்ளைகளை எடுத்துக்குங்க. அந்த பிள்ளைய சில பேர் ஆம்பளை பையன்கிட்டலாம் நல்லா பேசுங்க. எப்படா இருக்கா, நல்லா இருக்கா, என்ன அது ஹோம்ஒர்க்லாம் இருக்க பற்றியா, என்ன ரெக்கார்ட் நோட்டு கொடுறான், நான் உன்னை பார்த்து எழுதுனேன். மற்றவன்லாம் பார்ப்பான், என்னடா அந்த பிள்ளை எல்லாத்துக்கிட்டையும் இப்படி பேசிகிட்டு இருக்கு, இதெல்லாம் உலகம் உருப்பிடுறதுக்காடா அப்படின்னு நினப்பான். அந்த பிள்ளை தான் உண்மையாலே நியாயமான உண்மையான அன்பான பிள்ளை, எந்த பிரச்சனையும் இல்லாத பிள்ளை அந்த பிள்ளையாக தான் இருக்கு. எல்லாத்திட்டையும் கலகலப்பாக பழகிற பிள்ளைகிட்ட வஞ்சமே இருக்காது. இந்த லேசாக யாராவது ஒருத்தர் பேசணுன்னே அப்புறம் இல்லை நான் ஃபஸ்ட் இயர் தான் படிக்கிறேன், ஃபஸ்ட் இயரில் அரியர்லாம் இல்லை, என்கிட்டலாம் இப்படிலாம் பேசாதீங்க, எனக்கு முடியாது அப்படின்னு ஒரு புள்ள ரொம்ப வெக்கப்பட்டுச்சுன்னா அதுதான் உலகத்தை கெடுக்கிற கோஷ்டியாக இருக்கும். அதனால் வாழ்க்கையில் கலகலப்பாக இருக்கிறவங்க பாருங்கள், யாருக்கிட்டையுமே வஞ்சகமாக நடந்துக்கவே மாட்டாங்க. அவங்கள யாராலையும் மனசை கெடுக்க முடியாது. ஆம்பளை பையனாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி. மக்கள் உணர்வோடும் மகிழ்வோடும் வாழ்வது அக்காலத்திலா இக்காலத்திலா. கூப்பி அந்த காலத்துல வணங்குனாங்க, நாங்க கை குலுக்கி வணங்குறோம் அப்படின்னு சொல்றாங்க ஐயா. நாங்க ஏன் அப்படி பண்றோம்னு உங்களுக்கு தெரியுமாங்க ஐயா? கை கூப்பி வணங்குவது, கை குலுக்கி வணங்குவது எது சிறந்தது? இது ஒரு பட்டிமன்றம், அதுக்கு ஒரு நடுவர் நான். நீயே அதுக்கு காரணம் சொல்லியிருப்பா. ஐயா, கை கூப்பி குனிஞ்சு வணங்கும் போது கூடங்கய்யா, தான் முன்னாடி இருக்கிறவன் தனக்கு தாழ்ந்து இருக்கக்கூடாது அப்படிங்கறக்காக கை குலுக்கி நீயும் நானும் ஒன்னுன்னு சொன்னவங்க ஐயா இந்த கால மக்கள். கையெடுத்து கும்பிடுறது அது ஒரு பந்தாது. ஆனால் கை கொடுத்தல்ங்கிறது ஒரு மிகப்பெரிய அற்புதமான பண்பு. யாரையாவது பார்த்தோன்னா டக்குன்னு கை கொடுங்க அவங்க விரும்புனா. ஏன்னா ஒரு 16 வயசு பிள்ளைகிட்ட போய் டபக்குன்னு கையை நீட்டினோம்னா அது பாட்டுக்கு சரியான ஜொல் பார்ட்டியாக இருப்பான் போல இருக்குது அப்படின்னு நினச்சிடுவாங்க. அவங்க விரும்பினா நம்ம கை கொடுக்கலாம்.
ஆனால் ஒரு ஆணும் சந்திக்கும் பொழுது கை கொடுத்தல் என்பது எவ்வளோ பெரிய ஒரு வரலாறு தெரியுமா? தீண்டாமை என்பதை ஒழிப்பதற்கு இந்த கை கொடுத்தல்ங்கிறது ஒரு மிகப்பெரிய மிக நல்ல பண்பு. அது உன்னைய நான் தொடுவேன், நீ யாராக இருந்தாலும் பரவாயில்ல, மனிதன் என்பதற்காக உன்னை நான் தொட்டு வரவேற்கிறேன் அப்படிங்கிறது அருமையான பண்பு. ஏதோ அந்த காலத்துல மட்டும்தான் விளையாட்டு இருந்த மாதிரியும் இந்த காலத்துல விளையாடாத மாதிரியும் பேசுறாங்களேங்கய்யா. அவங்க உண்மையிலுமே அந்த காலத்துல இருக்க வேண்டிய ஆளுங்கய்யா. ஏன்னா அவங்க விளையாடின பரமபதத்தை தாங்கய்யா நாங்க ஸ்னேக் அண்ட் லேடர்னு விளையாடணும். அவங்க விளையாடுற தாயக்கட்டை தாங்கய்யா நாங்க லூடோங்கிற பேர்ல மாத்தி விளையாடுறோம். எங்களுக்கு நாலேஜ் வந்துருச்சுங்கய்யா, அதனால நாங்க இங்கிலீஷ்ல பேர் வச்சு விளையாடுறோங்கய்யா. டெக்னிக் தான் மாத்திருக்கேன் ஒழிய அதே பரமபதம் தாம்மா. ஏமா உடனே நாங்களெல்லாம் பரமபதம் விளையாடினோம், நீங்கள் ஸ்னேக் அண்ட் லேடர் விளையாடுவது நீதியா நியாயமா? ஸ்னேக் அண்ட் லேடருங்கிறது இங்கிலீஷு, பரமபதங்கிறது தமிழ், அவ்வளோதான். அரிய கண்டுபிடிப்பு ஸ்னேகா. ஐயா அந்த காலத்தில் பட்னியில் இருந்து போனாங்க ஐயா. இந்த காலத்தில் நாங்கள் ஃபாஸ்ட் ஃபுட்டை சாப்பிட்டு ஃபாஸ்ட்டாக போகிறோன்னு பேசுகிறாங்க ஐயா. தெரியாம தான் கேட்குறேன், பட்னியில் இறந்து போனா என்ன, பீஸா பர்கர் சாப்பிட்டு இறந்து போனா என்னங்க ஐயா? இருக்கிற வரைக்கும் மகிழ்ச்சியாக இருக்கிறோங்க ஐயா. சாகிறது சாகிறோம், சாப்பிட்டாது சாவமியா. பழைய காலத்தில் கொலபட்டினியாக கிடந்து செத்தைங்க. நாங்கள் பர்கரும் பீஸாவையும் சாப்பிட்டு நல்ல கொலஸ்ட்ரால் ஏறி செத்துட்டு போகிறேன். சாப்பிட்றது நல்லா சாப்பிட்டு சந்தோஷமாக சாக வேண்டியதானே. ஆஹா, என்ன அற்புதமான ஒரு பிலாசபி பாருங்கள். மனசாட்சியே இல்லாமல் அந்த காலத்தில் நாங்கள் மாட்டு வண்டியில் தொங்கிட்டு போனோம், இந்த காலத்தில் பேருந்துன்னு ஒன்று கொண்டு வந்து எங்களோட மகிழ்ச்சியெல்லாம் அழிச்சிட்டீங்களே அப்படின்னு பேசுகிறாங்க ஐயா. மாட்டும் ஒரு உணர்வுள்ள ஒரு மிருகம் அப்படின்னு நினச்சி அதுக்கும் வலிக்கும் அப்படின்னு ஒன்றுங்கிறது உணர்ந்து இந்த காலத்தில் இருக்க மக்கள் தாங்க ஐயா ப்ளூ கிராஸ்னு ஒன்று கொண்டு வந்தாங்க ஐயா. அந்த காலத்தில் ஐயா அப்பாவும் மகளுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்புங்க ஐயா. நான் சொல்கிறேன், ஒவ்வொரு பெண் குழந்தைகள் பிறந்தா தன்னோட அப்பாக்கள் சாபமாக நினச்சாங்க ஐயா அந்த காலத்தில். ஆனால் இந்த காலத்தில் பெண் குழந்தைகளை தன்னோட சாமியாக நினைக்கிறாங்க ஐயா. அதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டுங்க ஐயா. சிவகார்த்திகேயன் அண்ணாவும் ஆராதனா பாப்பாவும் ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க ஐயா. அதில் ஒரு 4 வரிகள் மட்டும். யார் இந்த தேவத ஊர் கொஞ்சம் ஏ மக, நீ எந்தன் சாமிதான் என்ன பெத்த சின்ன தாயே அப்படின்னு தன்னோட தாய்க்கு இனமா பாடியிருப்பாங்க ஐயா. பெண் குழந்தை பிறந்தா வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்த சமுதாயத்தில் ஒரு பெண் குழந்தை எப்படி ரசித்து வாழணும் அப்படிங்கிறதுக்கு இந்த பாட்டு உண்மையிலே ஒரு எடுத்துக்காட்டு ஐயா. ஆங்கிலேயர் நம்ம நாட்டுக்கு வந்தபோது நம்ம நாட்டில் விளைஞ்சிருந்த பருத்தி செடியை பார்த்துட்டு அவங்க நாட்டு குறிப்பேட்டில் எழுதுனாங்க என்னன்னு. நம்ம நாட்டில் ஆட்டின் மீது முளைக்கின்ற ரோமம் இந்தியாவில், அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் நிலத்தில் முளைச்சிருக்குன்னு. ஐயா, முளைச்சது பருத்தினே உங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி அந்த பருத்தியிலிருந்து நூல் எடுத்து ஆடை தச்சு நம்ம மானத்தை மறைத்தவர்களை நம்ம தமிழர் தமிழச்சி. ஐயா, அந்த காலத்துலலாம் ஆங்கிலேய ஆடைகள் நம்ம நாட்டுக்கு வந்த போது எங்க நெசவாளர்களோட வாழ்க்கையை பாதிச்சிருமோன்னு சொல்லி தந்தை பெரியார் அவர்கள் நெசவு துணிகள் எல்லாம் தெருவா எடுத்துட்டு போய் வித்தாருங்க ஐயா. அப்படி காப்பாத்த நெசவு தொழில் இப்ப எப்படி தெரியுமா இருக்கு? சீன ஆடையின் இறக்குமதியால் சேலம் உற்பத்தி சரிவின்னு. ஐயா, சரிஞ்சது சேலம் உற்பத்தி இல்ல, தமிழக நெசவாளர்களோட வாழ்க்கை. பெட்ரோலோட விலையை தீர்மானிச்சது அரேபிய நாடு, தங்கத்தோட விலையை தீர்மானிச்சது சுவிஸ் நாடு, வாகனங்களோட விலையை தீர்மானிச்சது ஜப்பான் நாடு. ஆனா விவசாயிகளோட உயிரின் விலையை தீர்மானிச்சு அதுதான் நம்ம தமிழ்நாடுங்கிற கேவலமான நிலைமையில் நம்ம இருக்கமே ஐயா. ஐயா, விவசாயம் நம்மளோட முதுகெலும்புன்னு சொல்லி முதுகுக்கு பின்னாடியே வச்சு அழிச்சிட்டாங்க. அதனாலதான் இப்ப அந்த அழிவோட விளிம்புல வந்து நிக்குது. ஐயா, அழிஞ்சது விவசாயம் அல்ல, விவசாயிகள் அல்ல, ஒவ்வொரு மனிதருமே தான் ஐயா. இப்படி நம்ம மானத்தை மறைச்ச நெசவு தொழில மரணப்படுக்கையில படுக்க வச்சுட்டு நமக்கு சோறு போட்ட விவசாயிகளையும் அடிச்ச அந்த காலம் இந்த கால மக்கள் எப்படிங்க உணர்வோடு இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியும் ஐயா. அந்த காலத்துல நம்ம பாட்டி முப்பாட்டி எல்லாம் 10-15 புள்ள பெத்தாங்க, எல்லாமே சுகப்பிரசவம். ஆனா இந்த காலத்துல ஒரு குழந்தை சுகப்பிரசவம்னு சொன்னாவே ரொம்ப அபூர்வமா இருக்கு. அதையும் மீறி ஒரு சுகப்பிரசவமா இருந்தா பணத்துக்காக சிசரியன்னு சொல்லி பொய் சொல்ற காலம் தாங்க ஐயா இந்த காலம். ஐயா, அந்த காலத்துல நம்ம எப்படி சமைச்சிருப்போம்? விறகடுப்புல தீ மூட்டி மண்பானை சட்டி அது மேல வச்சு சமைச்சிருப்போம். அப்படி சமைச்சு சாப்பாடு சாப்பிட்ட பிறகும் கூட அந்த சட்டியில் அங்கங்க அந்த சாப்பாடு ஒட்டிட்டு இருக்கும். அப்படி ஒட்டுற சாப்பாடு தாங்க நம்ம உடம்புல ஒட்டும். ஆனா இந்த காலத்துல சமைக்கிற சாப்பாடு சமைச்ச பாத்திரத்திலே ஒட்ட மாட்டேங்குது. அப்புறம் எப்படி உடம்புல ஒட்டும் கேட்டா நான்ஸ்டிக்குங்கிறாங்க.
ஐயா அந்த காலத்துல குழந்தைங்களுக்கு எப்படி சாப்பாடு ஊட்டுவாங்க? நிலாவை காமிச்சு சாப்பாடு ஊட்டுவாங்க. அதுக்குள்ள ஒரு பாட்டு இருக்கு, நிலா நிலா ஓடிவா நில்லாமல் ஓடிவா மலை மீது ஏறிவா மல்லிகைப்பூ கொண்டு வான்னு. ஐயா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. என்ன தெரியுமா அந்த காரணம்? அந்த குழந்தைங்க அப்படி சாப்பிடும் போது நிலாவை அண்ணாந்து பார்க்கும். அப்ப அந்த குழந்தைங்களோட உணவு குழாய் விரிவடைஞ்சு சாப்பாடு சுலபமா உள்ள இறங்கும். ஆனா இந்த காலத்துல எந்த குழந்தைங்க ஐயா நிலாவை பார்த்து சாப்பாடு சாப்பிடுது? எல்லாம் போன் இருந்தா மட்டும்தான் சாப்பிடணும்னு அடம்பிடிக்க குழந்தைங்கள எத்தனையோ பேர் இருக்காங்க. அப்படி இந்த குழந்தைங்க சாப்பிடும் போது போனை பார்த்து சாப்பிடுறதுனால கீழே குமிஞ்சு தான் சாப்பிடும். அப்ப அந்த குழந்தைங்களோட உணவு குழாய் சுருங்கி சாப்பிட்ற சாப்பாடு கூட சுலபமா உள்ள போக மாட்டேங்குது ஐயா. நல்லா வந்ததுங்க ஐயா இந்த போன் வந்தது இளைஞர்களுக்கு மகிழ்ச்சி தந்ததோ உணர்ச்சி தந்ததோ தெரியல, ஆனா குழந்தைங்களுக்கு பாதிப்பை மட்டும்தாங்க ஐயா தந்தது. ஐயா உங்களுக்கு தீபாவளின்னு சொன்னா என்ன ஞாபகம் வருது? தீபாவளின்னா புது ட்ரெஸ்ஸு, பலகாரம், பட்டாசு, இது 3 தான். வேறு ஏதாவது எனக்கு அது 3 தவிர வேறு எதுவும் ஞாபகம் வரல. ஐயா அந்த காலத்துல குழந்தைங்க வீட்டுல இருந்து வெளியில ஓடி ஆடிட்டு இருப்பாங்க தீபாவளிக்கு முன்னாடி நாள். என்னடான்னு கேட்டா எங்க அப்பா பட்டாசு வாங்கிட்டு வருவாங்க அப்படிம்பாங்க ஐயா. பட்டாசுக்காக காத்துட்டு இருந்தது அந்த காலம், நான் படத்துக்காக காத்துட்டு இருக்கதாங்க இந்த காலம். ஐயா அந்த தீபாவளிக்கு முன்னாடி நாள் பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல நிறைய பலகாரம் சொல்லுவாங்க ஐயா. என்னன்னா அதிரசம், சீடம், முறுக்கு, அது இதுன்னு செய்வாங்க. அந்த முறுக்கை எடுத்து இதுல உப்பு சரியா இருக்கா பாருடான்னு சொல்லி கொடுப்பாங்க. அடிச்சுப்பாங்க. நாங்கெல்லாம் நான் தான் பாப்பா நீ தான் பாப்பா. இந்த காலத்துலயே அடிச்சுக்கிறாங்க. எங்க ஸ்வீட் கடையில நான் தான் வாங்குவேன் நீ தான் வாங்குவேன். ஆனா அது இன்னும் செல்வமாக்கிட்டாங்க நம்ம துணிக்கடை முதலாளிங்க. எப்படின்னு கேக்குறீங்களா? 1000 ரூபாய்க்கு துணி வாங்கினா 1/2 கிலோ ஸ்வீட் ஃப்ரீ, 2000 ரூபாய்க்கு துணி வாங்கினா 1 கிலோ ஸ்வீட் ஃப்ரீன்னு துணியை வாங்கணுமா பரிசா ஸ்வீட்டை வாங்கணுமா வீட்டுக்கு வந்தமான்னு ஒரு பண்டிகை நாட்கள்ல கூட யாரும் பலகாரம் சொல்றது இல்லைங்க ஐயா. ஐயா அந்த காலத்துல எல்லாம் வீட்டுக்கு ஒரு போன் இருக்கும். அந்த போன் மூலையில இருக்கும். வீட்டுல இருக்க உறவினர்கள் நடு வீட்டுல உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த காலத்துல மூளைக்கு உறவினர் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. எது கூட? போனு கூட. இப்படி ஒரு பண்டிகை நாட்கள்ல கூட மகிழ்ச்சி காணாத இந்த கால மக்கள் எப்படிங்க ஐயா மகிழ்ச்சியோட இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியும்? பேருக்கு பின்னாடி ஜாதி பேரை போட்டது அந்த காலம். பேருக்கு பின்னாடி ஜாதி பேரை போட்டது அந்த காலம். பேருக்கு பின்னாடி தான் படிச்ச பட்ட படிப்பையும் பேருக்கு முன்னாடி தன்னோட அப்பாவோட இனிஷியலை சேர்த்து அம்மாவோட இனிஷியலை வச்சிருக்கவங்க தான் இந்த காலம். ஐயா தினமும் நான் ஒரு மாற்றுத்திறனாளியானிடம் பூ வாங்குகிறேன். எனக்கு ஆசை காதலனும் கிடையாது, அன்பு கணவனும் கிடையாது. இருந்தாலும் நான் பூ வாங்குகிறேன். ஏன் தெரியுமா? அந்த மாற்றுத்திறனாளிக்கு கூட தன் உழைப்பின் மீது நம்பிக்கை இருக்கிறது என்று சொன்னால் அது இந்த காலம் தானங்க ஐயா. அப்துல் கலாம் ஐயா அவர் அந்த காலத்துல பிறந்திருந்தா கூட இந்த காலத்துல செயற்கை கால பொருத்தி மாற்றுத்திறனாளிக்கும் மறுவாழ்வு கொடுத்த காலங்க ஐயா இந்த காலம். 9 அரவாணி உஸ்ஸுன்னு கேவலமா கூப்பிட்டு இருந்த திருநங்கைங்களுக்கு திருநங்கை அப்படின்னு ஒரு பட்டத்தை கொடுத்து அவங்களையும் சாதிக்க வச்ச காலம் இந்த காலம் தானங்க ஐயா. சேலம் மாநகரத்தை சேர்ந்த பிரித்திகா யாஷினி அப்படிங்கிற ஒரு திருநங்கை சென்னையில போய் படிக்கிறாங்க, சாதிக்கிறாங்க. திரும்பவும் அதே சேலம் மாநகரத்துக்கு ஒரு சப் இன்ஸ்பெக்டரா வந்தாங்கன்னு சொன்னா அது இந்த காலம் தானங்க ஐயா. என்ன சொன்னீங்க? ஃபேஸ்புக் எல்லாத்தோட வாழ்க்கையும் கெடுக்குதா? ஒன்னே ஒன்று சொல்றேன் கேட்டுக்கோங்க. 1981 யாழ்ப்பாணம் இந்த பகுதியில் ஒரு பெரிய விபத்தே நடந்துச்சு. ஒரு பெரிய போர்க்களமே நடந்துச்சு. தன்னோட அண்ணன், தம்பி, மாமன், மச்சான் எல்லாரும் ஒவ்வொரு திசைக்கு பிரிஞ்சு போனாங்க. அவங்க இப்போ ஃபேஸ்புக் அப்படிங்கிற ஒரு சமூக வலைத்தளத்தில் ஒன்று கூடியிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது இது பெருமைப்படக்கூடிய விஷயம் தானங்க ஐயா. ஒரு காக்கா கடிப்பட்டா அந்த காக்காவோட கூட்டமே அந்த காக்காவை சுற்றி நிற்கும். ஒரு நாய் கடிப்பட்டா அந்த நாயோட இனமே அதை சுற்றி நிற்கும். ஒரு தமிழனுக்கு கடிப்பட்டா உடனே ஃபோட்டோ எடு ஃபேஸ்புக்கில் போட ஷேர் பண்ணு சொல்லி ஒவ்வொரு தமிழனும் ஒன்று கூடுவாங்க ஐயா. இதனால் என்ன சொன்னீங்க? ஃபேஸ்புக்னால பெண்கள் முகமே தெரியாதவங்க கிட்ட பேசி தன்னை பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடுத்திக்கிறாங்க. இதனால தான் பல பெண்கள் சீரழிஞ்சிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறீங்களே. உங்களுக்குலாம் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. சென்னையில் ஒரு பொண்ணு பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் வாழ்ந்துட்டு இருந்தா. பேர் ஹாசினி. அவள் 7 வயசு பொண்ணு. அதே அப்பார்ட்மெண்ட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்த வாட்ச்மேன் அந்த குழந்தைய கூட்டிகிட்டு போயிட்டு அந்த குழந்தையோட வாழ்க்கையவே சீரழிச்சாங்க. தீயவர்கள் இந்த காலத்தில் இல்லை, அவன் ராவணன் துரியோதனன் காலத்துலேருந்து இருந்துக்கிட்டே தாங்க இருக்கிறாங்க. அப்போ டெக்னாலஜியும் எதுவும் இல்லை, ஃபெசிலிட்டிஸ் எதுவும் இல்லை, மீடியாவும் எதுவும் கிடையாது. அப்போ மட்டும் இந்த மாதிரி ஃபெசிலிட்டி இருந்துச்சுன்னா இப்போ நடக்கிறத விட அப்போ நடந்த டபுள் மடங்காக நாங்கள் காட்டியிருப்போங்க.
அபார்ஷன் பண்றாங்கன்னு பேசுறாங்களே, உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த நான் சொல்லட்டா? அந்த காலத்து மன்னராட்சியில தன்னோட மனைவி கர்ப்பமா இருக்கும்போது அந்த குழந்தை தவறான நேரத்துல கெட்ட நேரத்துல பிறந்துட்டா அந்த மனைவிய தலைகீழ தொங்க விட்டு கொன்ன காலங்கய்யா அந்த காலம். என்ன சொன்னீங்க? ஆசிரமத்துல சேர்த்துறாங்களாம், ஹோம்ல கொண்டு போய் போடுறாங்களாம் அந்த பெற்றோர்களை. உங்ககிட்ட ஒன்று சொல்றேன், கேட்டுக்கோங்க. சென்னையில ஒரு பொண்ணு இருந்தா, அவ +2ல 1180 மதிப்பெண் வாங்கினா. அவகிட்ட செய்தியாளர்கள்லாம் கேட்குறாங்க, உங்களோட நோக்கம் என்னம்மா, எப்படி இவ்வளோ மார்க் வாங்குனீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பொண்ணு பதில் சொல்றா, எனக்கு நோக்கம்லாம் எதுவும் கிடையாது, எங்க அப்பாவுக்கு 2 கண்ணு தெரியாது. எப்படி? எங்க அப்பாவுக்கு 2 கண்ணு தெரியாது. 2 கண்ணு தெரியாத எங்க அப்பாவை இந்த உலகத்துல இருக்கக்கூடிய 2000 கோடி கண்ணு பார்க்க வைக்கணுங்கிறதுக்காக படிச்சேன்னு சொன்னாங்க. ஐயா, எங்க அப்பா சொல்லுவாரு, நாங்களாம் அந்த காலத்துல அப்படி படிச்சோம் இப்படி படிச்சோம். நான் சொல்லுவேன், நேற்றைய கல்வி முழுவதும் மனப்பாடம் 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 என்பதில் தான் இருந்தது. ஆனா இப்ப எங்க அப்பாவால பார்க்க முடியாத, உணர முடியாத ஒவ்வொரு விஷயத்தையும் ஸ்மார்ட் கிளாஸ் அப்படிங்கிற ஒரு விதத்துல நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறேங்க ஐயா. ஐயா, நீங்க கூட அருண் விஜய் சாருக்கு அப்பா ஒரு படத்துல நடிச்சிருக்கீங்க. ஆனா எங்களுக்கு சினிமாவில் நடிக்கலாம் வாய்ப்பு கிடைக்கல. அதனால தான் நாங்கள் டப் ஸ்மாஷ் பண்றோம். எங்களுக்கு நாங்களே ஃபேனு, எங்களுக்கு நாங்களே ஹீரோயின், எங்களுக்கு நாங்களே ஹீரோங்க ஐயா. திருடாதே பாப்பா திருடாதே, வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, திறமை இருக்கு மறந்து விடாதே. திருடாதே பாப்பா திருடாதே. திருடுறது தப்புன்னு சொல்லி கொடுத்தது எங்க அந்த காலம். தப்பெல்லாம் தப்பே இல்லை, சரியெல்லாம் சரியே இல்லை, தப்பை நீ சரியாய் செய்தால் தப்பு இல்லை, தப்பு இல்லை. தப்ப கூட திருடாதே பாட்டுல முக்கியமான வரியை விட்டுட்டியாப்பா. திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்குது, அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது. திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. திருடாதே பாப்பா திருடாதே. ஐயா, நாங்க ஒத்துக்கிறோம், அந்த காலத்துல ஒரு குழந்தைங்க 2 குழந்தைங்களை கள்ளிப்பால் ஊத்தி கொண்டோம், உண்மைதான். ஆனா இன்னைக்கு வயிற்றுல இருக்கும் போதே ஒவ்வொரு குழந்தையும் ஊசி குத்தி அபார்ஷன் என்ற பெயர்ல கொல்லுறீங்களே, நீங்க பண்றது நியாயமா? சிரித்து வாழ வேண்டும் பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே, சிரித்து வாழ வேண்டும் பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே. ஊரே பார்த்து நம்மளை சிரிக்குது டிக்டாக்ல, ஒவ்வொருத்தவங்களையும் பார்த்து 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 சிரிக்குது டிக்டாக்ல. மானமே போகுது ஐயா. திறமைக்காக அதை பயன்படுத்துறவங்கள நான் குத்தமே சொல்லலைங்க ஐயா. மானத்தை வித்து லைக்ஸ் வாங்கணுமா அப்படின்றது தான் என் கேள்வி. உன்னை பார்த்து சிரிக்கணுமா ஊரு, நீயே முடிவு பண்ணிக்கோ ஐயா. கோலம் போட்டு எறும்ப கூட வாசல்ல வரவேத்தது எங்க அந்த காலம். சொந்தங்கள் வீட்டுக்கு வந்தா வீட்டை பூட்டிட்டு வெளியில ஓடி போயிடுறது தான் இந்த காலம்னு நான் சொல்றேங்க ஐயா. ஐயா, பெண்களுக்கு உணர்வுகள் அப்படின்றதுல அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு, இந்த ஈர்ப்பெல்லாம் இருந்துச்சு அந்த கால சினிமா பாடல்கள்ல. என்ன பாட்டுன்னு கேட்குறீங்களா? சரி, அந்த கால பாடல்கள் அப்படின்னாலே தன்னந்த நீச்சிருக்க தத்தளிச்சு தான் இருக்க, உன்னெனப்பில் நான் பறிச்ச தாமரைய பொன்னவனத்தினிலே பேடக்குயில் கூவையிலே உன்னோடைய வேதனைய நான் அறிஞ்சேன். உன் கழுத்தில் மாலையிட உன்னிரண்டு தோள தொட என்ன தவோ செஞ்சேனோ ஏ மாமா, என்ன தவோ செஞ்சேனோ ஏ மாமா. இஞ்சி இடு பழகி மஞ்சச்சவ பழகி கள்ளச்சீரி பழகி மறக்க மனக்கூடுதில்லையே. மறக்குமோ மாமே என்னோ மயக்குதே பஞ்சவர்ணோ மடியிலே ஊஞ்சல் கட்டுமா. இப்படி இருந்துச்சுங்கய்யா அந்த கால உணர்வுகள் பாடல்கள்ல. இப்ப பாட்டாயா படிக்கிறீங்க பாட்டு? வாடா மாப்பிள்ள வளப்பழ தொப்புல வாலிபால் ஆடலாமா,
வாழைப்பழ தோப்புல வாலிபால் ஆடுவானா. எந்த இடத்துல எதை செய்யணும்ன்ற பேசிக் சென்ஸே இல்லாம நான் சென்ஸ் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க இந்த காலத்துல. ஐயா அந்த காலத்துல வீடு கட்டுவாங்க ஐயா, வெளியில ஒரு திண்ணை வச்சு கட்டுவாங்க. எதுக்கு தெரியுமா அந்த திண்ணை? வழிப்போக்கர்கள் போகும்போது இலப்பாரிட்டு போகணுன்றதுக்காக அந்த திண்ணை கட்டுவாங்க. ஆனா இப்ப வீடா கட்டுறாங்க, அங்கங்க பேரை போட்டு வித்தர்ற அப்பார்ட்மெண்ட் அவன் ஒரு பிளாட்ல போய் அழகா உள்ள உட்காந்துக்கிறான். என் வீட்டுக்கு யாரும் வரக்கூடாது, மீறி வீடு கட்டினா காம்பவுண்ட் போட்டு அடைச்சிருவானுங்களே, யாரும் உள்ள வராதீங்கன்னு வெளியில நாய்கள் ஜாக்கிரதைன்னு ஒரு போர்டை வேற போட்டு பார்க்கும் போதே தரத்தி விட்டுறானுங்க. இப்பெல்லாம் மனசு வருது யாரு வீட்டுக்கு அது போவ. சங்கம் வச்சு தமிழ் வளர்த்தாங்கய்யா இந்த மண்ணுல. தமிழ்ல பேசினாதான் ஃபைனே போடுறானுங்க இந்த காலத்துல. தாய்மொழியை கூட தைரியமா பேச முடியன்ற இந்த காலத்துல உணர்ச்சியோட வாழ்றோம் நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா, எங்களுக்கு கொஞ்சம் வேடிக்கையா தாங்கய்யா இருக்குது.